ட்ரெய்லர் பார்த்துட்டு போனால் நான் ஒரு கோலமாவு கோகிலா மாதிரியோ இல்லை ஒரு டாக்டர் மாதிரியோ இருந்தாங்க போனேன். சரி பாண்டியராஜ் ஏதோ நெல்சன் மாதிரி ட்ரை பண்ணுறாரோ அப்படின்னு போய் பார்த்தா எனக்கு சத்தியமாக சொல்ல தெரில, என்னை மன்னிச்சிருங்க. ஏன்னா பாண்டியராஜ் சார் வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், எனக்கு அவர் மேலே மரியாதை இருக்குது. நான் ஏன் சொல்கிறேன்னா சார், உங்களுக்குன்னு ஒரு சினிமேட்டிக் யூனிவர்ஸ் இருக்குல்ல, நீங்கள் அதை தாண்டி ஏன் சார் நெல்சன் மாதிரி ட்ரை பண்ணீங்க? சரி நெல்சன் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்க, அட்லீஸ்ட் நெல்சன் பண்ணதை நீங்கள் பண்ணலாம்ல, அதையும் பண்ண தவறிட்டீங்கன்றது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ரொம்ப டிசப்பாயிண்டடுங்க, ரொம்ப டிசப்பாயிண்டடு. படத்தில் வந்து நான் பாசிட்டிவை விட நெகட்டிவ்ஸ் தான் நான் வந்து இந்த படத்தில் நிறைய பார்க்குறேன். சரி இருந்தாலும் பாசிட்டிவ்ஸை சொல்லுடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த பொண்ணு பாவங்க. இது இந்த தக் லைஃப் படம் போன வருஷமும் ஜூன் 5 தக் லைஃப் வந்தது, கமல் சாருக்கு பொண்ணாக அந்த பொண்ணு நடிச்சது. இந்த வருஷமும் ஜூன் 5 ஜெயராம் சாருக்கு பொண்ணாக நடிச்சது. இந்த 2 படமும் பார்த்தோன்னா அந்த பொண்ணுக்கு பெரிய ஒரு வெற்றியை தரல. என்னவோ அந்த பொண்ணு ஜூன் 5 படத்தை ரிலீஸ் பண்ணுறதை கொஞ்சம் தவிர்க்கணும் வருஷம். அது மட்டும் கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். சரி இதை தாண்டி அந்த 2 பொண்ணு கேரக்டர் சூப்பராக இருந்ததுங்க, நல்லா பண்ணியிருந்தாங்க. ஜெயராம் சார் அப்புறம் ஊர்வசி மேடமே அந்த பஞ்சதந்திர காம்போ அப்படி இப்படின்னு 2 பேரும் மலையாளிஸ் எல்லாமே இருந்தாலுமே அது ஒரு கட்டத்தில் போர் அடிச்சது இல்லை. அது ஒரே எக்ஸ்பிரஷன், அவர் பல்ல கடிக்கிறது, அவர் அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்கறது ஒரே மாதிரி இருக்குது ஒரு எல்லா இடத்துலையும். அப்புறம் அங்கங்கே போகுது, சாண்டி வராரு, அதை பண்ணுறாரு, நிறைய கேரக்டர்ஸ் வராங்க, மிஷ்கின் சார் வராரு, எல்லாமே ஓகே தான். ஆனாலும் ஒரு திகட்டல் ஏதோ இந்த கதையில் மிஸ் ஆகுது, ஏதோ ஒன்று கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல் அப்படிங்கிறது ஆடியன்ஸ்க்கு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு செஸ் கேம் தான். செஸ் வந்து ஒரு பொறுமையாக விளையாடக்கூடிய ஒரு கேம் தான். நம்ம அது செஸ் பார்க்குறவங்களுக்கும் சரி விளையாடுறவங்களுக்கும் சரி அது பொறுமையாக மூவ் ஆகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் மூவ் ஆகுது. ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத கேமாக இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த படம் வந்திருக்கு. பாண்டியராஜ் சார் தலைவன் தலைவி பார்த்தேன் போன வருஷம், வேற லெவலில் இருந்தது. எனக்கு தெரிஞ்ச அந்த படம் எந்த இடத்துலையுமே வந்து மைனஸ் நான் சொல்ல மாட்டேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது சார். அந்த பாட்டு ட்ரெண்டிங்கு, எது அந்த மைதா மாவெல்லாம் தலையில் கூட்டிகிட்டு விஜய் சேதுபதி ஆடுவார் பாருங்க, அந்த சாங் பயங்கர ட்ரெண்டிங்கு. அது நித்யா மேனனோட ஸ்டெப்பு அதெல்லாம். ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி ஏன் ஒரு சாங்கை வைக்கலை? அதெல்லாம் வச்சுருந்தா எங்கள் சாண்டி நல்லா டான்ஸ் ஆடக்கூடியவருங்க, அவருக்கு ஒரு சூப்பராக ஒரு இதை போட்டு நல்லா வேறு லெவலில் ஒரு இதற்குத்தானே ஆசைப்பட்ட பாலகுமாரில் எப்படி அந்த குமுதாவை வந்து டார்ச்சர் பண்ணுறாரோ அந்த மாதிரி ஹீரோயினை டார்ச்சர் பண்ணுற மாதிரி ஒரு சாங் வச்சுருக்கலாமே, அதையே வைக்கல, அதை மிஸ் பண்ணிட்டீங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள், லொல்லு சபா மாறன்னு அந்த மனுஷன்லாம் விட்டுருந்தா அங்கங்கே கவுண்டர் போட்டு நம்மளை சிரிக்க வச்சிருப்பாரு, அவரை யூஸ் பண்ணியிருக்கலாம் நல்லா. இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டை வந்து யூஸ் பண்ணாமல் வெறும் ஜெயராம் சார், ஊர்வசி மேடமு, சாண்டி, மிஷ்கின் ஒரு 4 பேர் மட்டுமே நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணி கதையை வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுட்டோமோ அப்படின்னு தான் வந்து நான் சொல்லுவேன். சரி என்னடா ஓவராக போட்டு இந்த படத்தை அடிக்கிற அப்படின்னு நீங்கள் நினச்சிட வேண்டாம். நான் எதிர்பார்த்தது இந்த படத்தில் இல்லை. A1 படத்தில் கூட பார்த்தோன்னா கடைசியில் வாழைப்பழத்தை வந்து குத்திட்டு ஓடுவார் சேஷ், அதெல்லாம் வந்து அப்படி வந்து சிரிச்சு நான் யாருன்றதை விட வெளியே போய் கேட்டு பாருங்க நான் யார் அப்படின்னு, அச்சுச்சோ அவரா பயங்கரமானவர், அது மாதிரிலாம் ஏதாவது ஒரு காமெடி ஒர்க் பண்ணியிருக்கலாம். அதுதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். VTV கணேஷ், மொட்ட ராஜேந்திரன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் போட்டிருக்கலாம். அப்புறம் சதீஷ் எல்லாம் வந்து இருக்கிறாரு, அப்புறம் கருணாகரன் இருக்கிறாரு, அவங்களெல்லாம் எடுத்து போட்டிருக்கலாம். அதெல்லாம் போட்டிருந்தா இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். அதை தான் நீங்கள் பண்ண தவறிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு ஜெயராம் சாருக்கும் ஊர்வசிக்க பையனா வைபவ போட்டிருக்கலாம். நம்ம இதில் வராருல மேதமானு அந்த படத்தில் வைபவ் போட்டிருந்தா கொஞ்சம் இன்னும் ஜாலியாக இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணாமல் ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டீங்க. சரி ஓகே, எப்படிரா இருக்குது இந்த படம் ஃபைனலாக சொல்கிறா அப்படின்னா, நீங்கள் இந்த வீக்கெண்டில் ஒரு வாட்டி தேட்டரில் ஃபேமிலியோடு போய் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே, ஒரு மினிமம் கேரண்டியாக இருக்குமே படம். நீங்கள் கருப்பு மாதிரி ஆஹா ஓஹோ செம்மையாக இருந்தது ஒரு சூர்யா படம் அப்படிலாம் இருக்காது. பட் ஒரு டீசெண்டான ஒரு 1 டைம் வாட்ச்சு. ஆனால் நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட போகாதீங்க, அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெக்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.